Thank you, sir. I take immense pleasure in requesting our revered principal, Dr. M. Shivakumar, the sculptor of determination and self-confidence, who incessantly sizzles only the excellence of the individuals, to declare the graduation day open. Opening of graduation. I invite most respected Lion K. Rajaprathapan, chairman of our college, to invoke God's blessing on our behalf. மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்களே, இருபால் ஆசிரியர்களே, மாணவ மணிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். எனக்கு ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பரில் இருக்கிறத படிச்சுட்டு போங்க, இதுதான் கான்வகேஷன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வீட்டில் நம்ம குழந்தைங்க கூட நமக்கு தெரிந்த தாய்மொழியில் இயல்பாக பேசுகிறது தான் நம்ம. இது எதுக்கு ஏதோ ஒரு சடங்கு மாரி வச்சுருக்கீங்க, நான் நேரில் பேசுகிறேன், நான் மன்னிச்சுக்கேன்னு. இதெல்லாம் ஒன்றும் திருத்த முடியாதுன்னு சொல்லி முதல்வர் விட்டார், பர்மிஷன் கொடுத்துட்டாரு. நண்பர்களே, இந்த மேடையை ரெண்டு விதத்துக்கு பயன்படுத்தலாம் நான் நினைக்கிறேன். ஒன்று, ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு புத்தகம் பாபிலோனின் பெரிய பணக்காரன் அப்படின்னு ஒரு புத்தகம். இது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் பூரா இது வித்துட்டு இருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். அதில் நம்ம ஹீரோ யார் அப்படின்னா, ஒரு ஏழை, ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவன். இவனுடைய அப்பா பாபிலோனுடைய பெரிய பிரபுக்கள்கிட்ட போய் ஏதோ கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கினதுக்கு 10,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டாங்க. வெளியில் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால், கூலி வேலைக்கு போனால் 100 ரூபா. இவர் இனிமேல் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிடணும். டெய்லி 10 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. மீதி 90 ரூபாயை வட்டியில் வர வச்சுக்குவாங்க. அவன் சாகிற வரைக்கும் என்றைக்கு அந்த 10,000 திருப்பி கொடுக்க போகிறான்? அதோட அவன் கடைசி வரைக்கும் கூலி வேலை கொத்தடிமையாக தான் இருக்கணும். ஸோ அவன் செத்து போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வர்றாரு, அவங்க பையன். இவனும் அதே வீட்டுக்கு அதேமாரி வேலைக்கு போகிறான். வெளியில் 100 ரூபா வேலை சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலைக்கு இவங்க வீட்டில் 3 வேலையும் சாப்பாடு போட்டுருவாங்க. 10 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. வருஷத்துக்கு 2 செட்டு ட்ரெஸ்ஸு கொடுத்துருவாங்க. இவன் அந்த 10,000 திருப்பி கொடுத்தான்னா இவனை அந்த அடிமை தலையிலேருந்து விடுவிச்சு விடுவாங்க. இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. இவன் யோசித்து பார்க்குறான், நம்ம செய்யாத தப்பு. 100 ரூபா வாங்கிட்டு போனாவே இன்றைக்கி குடும்பத்தில் ஒன்றுமே பத்தில், வெறும் 10 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. இதை வச்சுட்டு நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது? யோசித்து பார்க்குறான். எப்படியாவது நம்ம இந்த அடிமைத்தலையிலேருந்து வெளில வரணும், என்ன வழின்னு பார்க்குறான். சிக்கனமாக இருந்து சேமித்து வைக்க ஆரம்பிக்கிறான். நண்பர்களே, 100 ரூபா வாங்கினாவே பத்தாத வாழ்க்கையில் 10 ரூபா தான் இவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இதில் மனைவி, குழந்தைங்க, இவனுக்கு சாப்பாடு முதலாளி வீட்டில் போட்டுடுறாங்க. அதுலேயும் சிக்கனமாக இருந்து சேமித்து வைக்கிறான். நடுவில் ஒரு தடவை அவன் மனைவியை பாம்பு கடிச்சிடுது. அந்த சேமிப்பிலேருந்து பணத்தை எடுக்கலை. நண்பர்கள்ட்ட போய் கைமாத்தா வாங்கி அந்த மனைவியை மருத்துவத்தை காமிச்சு காப்பாற்றிடுறான். நடுவில் ஒரு தடவை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பயும் அந்த பணத்தில் கை வைக்கல, வேறு யார்ட்டையோ கைமாத்து வாங்கி சமாளிச்சிடுறான். டெய்லி நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் 2 மணி நேரம் வேலை செஞ்சு, அதே போல் 2-3 மணி நேரம் வேலை செஞ்சு இந்த 2 கடன்களையும் மெதுவாக அடைக்கிறான். ஸோ இவன் ஒரு நாள் அந்த ராஜாக்கிட்ட, அந்த நாட்டு ராஜாக்கிட்ட வரான். அன்னைக்கு அந்த நாட்டு ராஜாவுடைய பிறந்த நாள், கவர்மெண்ட் ஹாலிடே. அன்றைக்கி எல்லோரும் ராஜா முன்னாடி நிற்பாங்க, வரிசையில் நிற்பாங்க. ராஜாக்கிட்ட வண்டிடுவாங்க, ராஜாவுக்கு ஆசி கூறுவாங்க. நீங்கள் உங்களுக்கு பிறந்த நாள், உலகமெல்லாம் செழிக்கட்டும், நீங்கள் நல்லா இருங்க, வாழ்க வையகம், வாழ்க வளம்னு சொல்லுவாங்க. ராஜா அவருடைய கஜானாவில் கையை விடுவார். ஏதோ கையில் கிடச்சதை எடுத்து அவங்கள்ட்ட கொடுப்பார். அது தங்க காசாக இருக்கலாம், வெள்ளி காசாக இருக்கலாம், செப்பு காசாக இருக்கலாம், அது அவனுடைய தலையெழுத்து. அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பார். இவன் அந்த க்யூவில் நிற்கிறான்.
அந்த துணி வந்து ஏகப்பட்ட இடத்துல கிழிஞ்சு மறுபடியும் ஒட்டு போட்டு தைச்ச துணி. இவனை பார்த்த உடனே எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் என்ன வழி, அவனும் கியூவில் நிற்கிறான், அவன் கூடவே நிற்கிறாங்க. ராஜா கிட்ட வரும்போது ராஜா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இவன் கையில் ஏதோ ஒரு பழத்தை எலுமிச்சம்பழம் மாரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்கான். கொடுத்துட்டு ராஜா நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். உடனே ராஜா சொல்கிறாரு, இவன் அடிமைத்தலையிலேருந்து விடுவிக்க சொல்லி நம்மளை கேட்பான் போல இருக்கு. இவன் ஒருத்தனை இன்னைக்கு விடுவிச்சோம்னா இதேமாரி எல்லா அடிமைகளும் வரிசையாக வருவாங்க, பிரபுக்கள்கிட்ட நம்மளால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் விடுவிக்க முடியாது அப்படின்னு அவன் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறார். இல்லை ராஜா நான் பணம் தரேன், எங்கள் பிரபுக்கிட்ட சொல்லி என்னை விடுவீங்க அப்படின்னு. இவன் போட்டிருக்கிறத கீஞ்ச சட்டை தச்சு ஒட்டு போட்டு போட்டிருக்கான். இவங்கிட்ட எப்படி அவ்வளோ தூரம் பணம் இருக்கும் அப்படின்ட்டு, இவன் எங்கேயோ திருடிட்டு வந்திருப்பான் அப்படின்ட்டு ராஜா இவனை கைது பண்ணுங்க அப்படிங்கிறாரு. கைது பண்ணுங்கன்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்து மந்திரி இருந்துக்கிட்டு, ஐயா இன்னைக்கு ஒரு நல்ல சூழ்நிலை, இதை கெடுக்காதீங்க, உங்கள் மூடை கெடுத்துக்காதீங்க, நான் இந்த கேஸ் நான் டீல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம HR மாரி தனியாக அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறார். என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்லாம். இந்த மாதிரி எங்கள் அப்பா கடன் வாங்கியிருந்தாரு, இன்னார்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, நான் உங்கள்கிட்ட வேலை செய்கிறேன், நான் சேமித்து வச்சுருந்தேன், அந்த பணத்தை வச்சுருக்கேன், அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அந்த பிரபுக்கிட்ட வந்து அடிமை முறையிலேருந்து விடுவிச்சு வெளில வரலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு ஒரு 10 சிப்பாய் ஆச்சுக்கிட்டு இந்த ஆளையும் அழைச்சிக்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறார். ஒரு குடிசை வீடு, வீட்டில் வைக்கிறதுக்கு பொட்டி படுக்கை எதுவுமே கிடையாது. இவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு கலையத்தில் மேலே துணியை கட்டி உண்டி மாரி ஓட்டை போட்டு அதில் அப்பப்போ சில்லறையை போட்டு வச்சுருக்கான். அது எங்கே பாதுகாத்து வச்சுருக்கான்னா செவுத்தை உடைச்சி செவுத்தில் அந்த கலையத்தை வச்சு மண்ணை வச்சு பூசிப்படுறது. அதேமாரி தரையை தோண்டி அதில் கலையத்தை வச்சு அது மேலே மண்ணை வச்சு பூசிப்படுறது. இந்தமாரி இவன் காட்டுற இடத்தெல்லாம் அந்த கலையத்தை உடைச்சி எடுக்கிறாங்க. இப்போ இருக்கிற ராஜா இவருடைய அப்பா அவருக்கு அப்பா 3 தலைமுறை அடித்த செப்பு காசு அந்த காசெல்லாம் எடுத்து இவன் சேமித்து வச்சுருந்துருக்கான். ஒரு நாளைக்கு 10 ரூபா இவனுக்கு வருமானம், அதில் 1 ரூபா எடுத்து வச்சுருக்கான். அதேமாரி கிட்டத்தட்ட 10,000 நாளுக்கு மேலே இவன் சேர்த்து வச்சுருக்கான். அதில் நிறைய காசு வந்து பாசி பிடிஞ்சு போயிருந்துக்குது. இவங்க ஆச்சரிய போன சிப்பாய்கள்கிட்ட 10 சிப்பாய்கள்கிட்ட சொல்லி தண்ணிலாம் விட்டு நல்லா கழுவி ஈச்சம்பாயில் காய வச்சு எண்ணி பார்க்குறாங்க. 10,300 பணம் இருக்குது. அதில் 300 ரூபாய் எடுத்து அவன்கிட்டே கையில் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு மந்திரி அங்கே போகிறார். இதுக்கு போகிறார். ராஜா கிட்ட போய், ராஜா இவன் சொன்னது உண்மைதான், இவன் சேர்த்து தான் வச்சுருக்கான், உங்கள் தாத்தா காலத்து பணம் இருக்குது, உங்கள் அப்பா காலத்து பணம் இருக்குது, இப்போ உங்கள் காலத்து பணமும் இருக்குது, எல்லாமே இருக்குது, இந்த மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. ராஜா உடனே அந்த பிரபுவை கூப்பிட்டு இவனை விடுவிச்சுடுங்கிறாங்க. இவன் வெளியில் வந்துடுறான். அடுத்த நாள்லேருந்து இவன் மார்க்கெட்டில் வேலைக்கு போகிறான். ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம். வழக்கம் போல் என்ன பண்ணுறான், வீட்டில் கொண்டு வந்து சம்சாரத்துக்கிட்ட 10% 10 ரூபாயை எடுத்து வச்சுக்கிட்டு 90 ரூபாயை சம்சாரத்துக்கு கொடுத்துட்றான். ஒரு வருஷம் அதே போல் வேலைக்கு போனதில் 365 நாளில் 3650 ரூபா இவனுக்கு ஒரு ஃபண்டு கிடைக்கிது. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறான். இவன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த முதலாளி ஒரு பெரிய மளிகை கடைக்காரர், ஹோல்சேல் டீலர். அவருக்கு என்ன தெரியும், உளுந்தா இந்த சீசனில் சிதம்பரத்தில் கிடைக்கும், இந்த விலைக்கு வாங்கலாம், இந்த ஊரில் கொண்டு போய் விற்றா லாபம் கிடைக்கும், இது வந்து கொத்தமல்லி இந்த நேரத்தில் வாங்கணும், ஒவ்வொன்றுக்கும் அதேமாரி ஒவ்வொரு இது தெரியும். இவன் சின்சியராக அந்த முதலாளிகிட்ட வேலை செஞ்சுருந்தான், அந்த அனுபவம் இருக்குது. அதால் அந்த ஊருக்கு போனான். இவங்க முதலாளி ஹோல்சேல் டீலர், அவர் 1000 மூட்டை வாங்கி அடுக்கி வைப்பார். இவன் போய் 2 மூட்டை வாங்கிட்டு வந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் பண்ணான், பெரிய ஆளானான். கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் அவர் அந்த நாட்டினுடைய கோடீஸ்வரனாக ஆனான், கோடீஸ்வரரில் ஒருவராக ஆனான். அவன் ஒரு பிளேட் ஒன்று, நம்ம சிலேட்டு மாரி மண்ணால் 8 அடிக்கு 2 அடி பிளேட் ஒன்று, அதில் கையால் சிலேட்டு மாரி இப்போ தட்டி அதில் கையால் எழுதி இதில் செங்கல் காலவா மாரி இருக்க காலவாயில் கொடுத்து சுட்டு அது ஒரு கல்வெட்டு மாரி எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கு நீங்கள் யாராவது ரோமுக்கு மியூசியத்துக்கு போக பார்க்க முடிந்தால் அதை பார்க்கலாம். நான் சொன்னது கதை இல்லை, ஒரு அடிமை வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தது. ஐயா இது ஏன் பட்டமளிப்பு விழாவில் வந்து எங்கள்கிட்ட நீங்கள் இந்த கதை விடுறதுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் கேட்பீங்க.
நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை நமக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு இருக்கிறது ஒருத்தங்கள்ட்ட வேலைக்கு போகிறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கடைசி வரைக்கும் கூலிக்காரராக இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு எதிர்காலத்தை நம்ம உருவாக்கணும். நமக்குன்னு ஃப்யூச்சர் மணின்னு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து சேமித்து வைங்க. அது பிற்காலத்தில் உங்களுக்கு பல விதத்தில் உதவும். உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு இருங்க. உங்களுக்கு கடவுள் ஒரு நல்ல நேரத்தை காட்டுவார். அந்த நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலத்தை உங்களால் உருவாக்க முடியும். நம்ம யாரும் டாடா பிர்லா விட்டு பிள்ளைங்க கிடையாது. நாளை காலையில் எனக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணும்னா அப்பா இருப்பிட்டியை திறந்து எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம தலையெழுத்து நம்ம தான் எழுதி ஆகணும். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா நம்ம டாடா பிர்லாவாகி நம்ம அப்பாவை பணக்காரனாக உட்கார வச்சிருக்கலாம். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது. பொறுப்பை உணர்ந்து தயவு செய்து செயல்படுங்கள். இந்த அடுத்தது இந்த மேடையை பயன்படுத்திக்கோன்னு சொன்னேன். 2 மாதத்துக்கு முன்னாடி பேப்பரில் படிக்கும்போது ஒரு செய்தி படித்தேன். சிலோனில் மிகப்பெரிய பொருளாதார தட்டுப்பாடு. இந்த பொருளாதார தட்டுப்பாட்டால் சிலோனில் பரீட்சையே பள்ளிக்கூடத்தில் நடக்கலை. பேப்பர் வாங்கிறது கூட பணம் இல்லை. பேப்பர் காசு அந்த அளவுக்கு ஏறி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தனிப்பட்ட குடும்பங்கள் இல்லை தனிப்பட்ட நிர்வாகங்கள் விழுந்து தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நாடே விழுந்து அந்த நாட்டுடைய மக்கள் அனைவரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு நம்ம உள்ளாகிறோம். நான் ஆக்சுவலாக நான் பியூசி படிக்கும்போது சென்னை லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அங்கே சிங்கப்பூர்லேருந்து சிலோனில் மலேசியா, சிங்கப்பூர், சிலோனு, தாய்லாந்து, இந்தாண்ட பிலிப்பைன்ஸு, இங்கே ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸு பசங்க படித்தாங்க. அந்த ஒரு மாதிரி காஸ்மோபாலிட்டன் காலேஜில் தான் நான் படிச்சிருக்கேன். அதாவது வெளிநாட்டிலேருந்து பையன் இங்கே படிக்கிறது ஒரு பெரிய புதிய விஷயம் கிடையாது. இது யாரை எங்கே அணுகணும்னு எங்களுக்கு தெரியலை. எங்கள்கிட்ட ஆர்ட்ஸ் காலேஜில் 9 ஸ்ட்ரீம் இருக்குது. பிஏ, பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, இந்த மாதிரி நிறைய 9 ஸ்ட்ரீம் இருக்குது. என்னால் ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லேயும் 5 பையங்களுக்கு, அதே போல் மொத்தம் 45 பசங்களுக்கு, இலங்கை வாழ் தமிழர்கள், இந்த மாதிரி வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு அவங்க படிக்கிற அந்த 3 வருஷம், இந்த கல்லூரியில் படிக்கிற 3 வருஷம் அவனுடைய படிப்பு செலவு, அவனுடைய தேர்வு செலவு, அவனுடைய ஹாஸ்டலில் தங்கிறது, சாப்பிட்றது. இப்போ நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் 5 பேர், 8 பேர், 10 பேருக்கு கொடுத்துட்ருக்கோம். அதால் அது ஒன்றும் ஒரு பெரிய புதுசான விஷயம் இல்லை. ஆனால் இப்போ தான் புதுசாக நாங்கள் இதை உருவாக்குறோம். ஈழத்தமிழர்களுக்காக, இந்த மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கின மாணவர்களுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுப்போம். ஐயா, நாங்கள் தகுதியும் திறமையும் இல்லாதவங்க இல்லை. அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாரி ஒரு உலகத்தில் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தோட அரசாங்கத்தால் இணைவிக்கப்பட்டிருக்கிறோம். 30 வருஷத்துக்கு மேலே கல்வி பணியில் அனுபவம் உள்ள திறமை வாய்ந்த முதல்வர்கள் இருக்கார். அதே போல் தலை சிறந்த ஆற்றல் மிக்க இளைஞர்களான ஹெச்ஓடிஸ் இருக்கிறாங்க. திறமையான ஆசிரியர்கள் இருக்காங்க. ஒரு நல்ல டீம் இருக்குது. அரசாங்கம் இதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் 45 மாணவர்களை நாங்கள் தத்து போல எடுத்து அவருடைய யூஜி இதை எங்களால் செய்ய முடியும் அப்படின்ற, இது எப்படி எங்கே யாரை தட்டணும் எப்படி கேட்கணும் எங்களுக்கு தெரியலை. அதால் இந்த பிளாட்ஃபாரத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். எல்லாம் அல்ல பரம்பொருளுக்கு நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி. இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் தலையெழுத்தை மாற்றி எழுதுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. பார்வையிலே பரிவுவை, பாதையிலே தெளிவுவை, பைந்தமிழில் சொல்லவை, பழகும் மனசில் அன்பவை என்ற கூற்றுக்கிணங்க வாழ்த்துரை வழங்கிய எங்கள் தாளாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி. The graduation of Sri Armugam Arts and Science College has been called to confer the degree in various subjects upon these candidates who in the examination recently held for the purpose have been certified to be worthy of same. I invite our Lord Principal to conduct the graduation ceremony. Declaring of graduation day open. This assembly has been convened on behalf of Thiruvalluvar University to confer degrees upon this candidate from Sri Arumugam Arts and Science College, who in the examination held the purpose of have been certified to worthy of their degrees and who have been admitted to the same
at the convocation held on 22nd May 2022. Kindly stand the students. Only students. That is, you have to take the oath. I give them some sentences. You say only, I do promise. I do promise. I start. Do you sincerely promise and declare that if admitted to the degrees for which you are severely candidates and which you have been recommended and admitted, you will in your daily life and conversation conduct yourself as becoming member of this college in Tiruvallur University? I do promise. Say. Louder, louder. Next, do you promise that to the utmost of your ability, you will support and promote the cause of morality and social sound learning? Do you promise to protect the environment and to respect and appreciate multi-religious context of our nation, dignity of women, casteless society, and work for the development of poor and underprivileged? Do you promise that you will, as far in your life, uphold and advance democratic values and underprivileged section of society and for the general well-being of your fellow human beings? I do promise. By virtue of authority vested in me as the principal of Sri Arumugam Arts and Science College, I admit you have been to the several degrees for which you have been declared qualified, and therefore I permit you to wear the academic robes obtained as the symbol of your degrees. Please be seated. We deem it a privilege to introduce our esteemed chief guest to the auspicious gathering. Power comes not from power everywhere, but from knowing where to put it on. We are honored this morning to welcome a very special guest who will share with us update from the very top, Mr. Ingasal Selladurai, former Group Director, System Reliability, Spacecraft Propulsion System and Sensors, Bangalore. He took first position in 1983 when he became an radar system engineer. He rose to be electrical integration engineer and launched vehicles in 1991, served in 1 year. In 2004, he was promoted Deputy Division Head, Quality Assurance Instrumentation Division, LPSC, ISRO, Mahendragiri. In 2009, he served Deputy Project Director, Quality Assurance Instrumentation, Semi-Cryogenics Project. In 2014, be in the service of Group Director, System Reliability Group, IPRC. In March 2017 to March 2020, in 3 years, he served on Group Director, System Reliability, Bangalore. The end of all knowledge should be service to others. Likewise, he served in ISRO various capacities as a scientist and space technologist for 36 plus years from July 1985 to March 2020. May I request our esteemed chief guest, Mr. Ingasal Selladurai, to deliver the graduation day address. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய தாளாளர் லயன் ராஜபிரதாபன் ஐயா அவர்களே,
வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்காக வந்திருக்கக்கூடிய நாள். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் அனைவரின் முகத்திலும் எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்ற ஒரு கேள்விக்குறியுடன் அமர்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன். நல்ல மாணவர்களுக்கு, சிறப்பான கல்வியை பகிர்ந்த மாணவர்களுக்கு ஒரு உன்னதமான எதிர்காலம் காத்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளில் நீங்கள் கல்வி கற்று முடித்து விட்டதாக நினைத்து விடாதீர்கள். தயவு செய்து என்னுடைய விண்ணப்பம் அது ஒன்றுதான். உங்களுடைய வாழ்வு தொடங்கி இருக்கும் நாள் கல்வியின் தொடக்க நாள் என்றுதான் நான் சொல்லுவேன். வாழ்நாள் முழுவதும் கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் துறை, எந்த துறையில் நீங்கள் பட்டம் பெற்றிருந்தாலும் அந்த துறைக்கு வரக்கூடிய முன்னேற்றங்களை பற்றி நீங்கள் தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக நான் உங்களிடத்தில் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இந்த பட்டம் என்பது ஏதோ நம்முடைய உன்னதமான அல்லது சொகுசான வாழ்க்கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு டிக்கெட் என்று தயவு செய்து நீங்கள் நினைத்து விடக்கூடாது. நம்முடைய இனிமேல் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு, ஆடம்பரமான வாழ்விற்கு கிடைத்த ஒரு துருப்புச் சீட்டு என்று எந்த மாணவனோ மாணவியோ நினைத்து விடக்கூடாது. உங்களுடைய அறிவு முன்னேற்றத்திற்காகத்தான் நீங்கள் கல்வி பயின்றீர்கள். உங்களை சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காகவும், உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காகவும், உங்களுடைய சமுதாய முன்னேற்றத்திற்காகவும், இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும், வேறு பலருக்கும் கிடைக்காத வாய்ப்பான இந்த அருமையான கல்வியை உங்களுக்கு இந்த ஆறுமுகம் கலைக்கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உங்களுக்கு வழங்கியிருக்கிறது. அதை பெருமையுடன் கொண்டாடக்கூடிய நாள். நீங்கள் பிற்காலத்தில், நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இரவில் தானே நட்சத்திரங்களை பார்க்கிறீர்கள். எப்போ நட்சத்திரங்களை பார்க்கலாம்? இரவில் நட்சத்திரங்களை பார்க்கலாம். ஆனால் நான் இந்த அரங்கத்திலே பகலிலே நட்சத்திரங்களை பார்க்கிறேன். நீங்கள் எல்லாருமே பெரிய நட்சத்திரங்கள். அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த கல்லூரியில் பல்வேறு வகையான பிரிவுகள், 9 பிரிவுகளில் கல்வியை கற்ற நீங்கள் தான் நாளைய நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களை பற்றி ஆய்வு செய்து இந்த நட்சத்திரங்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டவர்கள் நாங்கள். ஒரு நட்சத்திரத்தினுடைய வயது அல்லது கோடானு கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு வயது இருக்கிறது. அந்த வயது என்ன என்று கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா? சுப்பிரமணியம் சந்திரசேகர் என்ற இந்திய பௌதீக வல்லுனர். தன்னுடைய வாழ்நாளுடைய 80 வயது அல்லது 90 வயது வாழக்கூடிய மனிதன் நம்முடைய சூரியனான நட்சத்திரம் 470 கோடி வருடங்கள் வயது உடையது என்று கண்டுபிடித்து சொன்னவர் சுப்பிரமணியம் சந்திரசேகர். நம்முடைய வயது குறைவுதான். நாம் கல்வி கற்றது அல்லது அறிவியலை கற்றுக்கொண்டது குறைவான நாட்கள் அல்லது குறைவான வருடங்கள் என்றாலும் தன்னுடைய அந்த கல்வியை வைத்துக்கொண்டு இந்த சூரியனுடைய வயதையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோடானு கோடி சூரியன்களுடைய வயதையும் கணித்து சொன்னவர் நம்முடைய இந்திய அறிவியல் விஞ்ஞானி திரு சுப்பிரமணியம் சந்திரசேகர். ஒரு முறை எங்களுடைய நிறுவனத்திற்கு அவர் ஒரு உரையாற்றுவதற்காக வந்திருந்தார். அப்படிப்பட்ட மனிதரை பார்ப்பது என்பதே ஒரு அபூர்வம். அப்படிப்பட்ட மனிதரை பார்த்து அருகில் நின்று அவருடைய வாயால் இந்த சூரியன் எப்படி தோன்றியது,
இன்னும் எத்தனை வருடங்கள் உயிர் வாழும் என்று கேட்ட பொழுது எனக்கு அப்பொழுதுதான் கல்வியினுடைய மகத்துவம் புரிந்தது. நான் உங்களை போன்ற ஒரு இளைஞராக 1983ஆம் வருடம் அத்தகைய ஒரு உரையை கேட்க நேர்ந்தது. எப்படி அது சாத்தியமானது? அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை கல்வியை நன்கு கற்றுக்கொண்டு அவர் சொல்கிறார், கடுமையான உழைப்பு வேண்டும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது எந்த துறையாக இருந்தாலும் கடுமையான உழைப்பு வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற அக்கறை வேண்டும். கூர்ந்து ஒருமுகமான மனதோடு உங்களை முன்னேற்ற நீங்கள் முடிவெடுத்து உறுதியுடன் பயணிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுடைய மனம் ஒருமுகப்பட்டு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வேண்டி நீங்கள் உழைப்பீர்களே ஆனால் அது உங்களுடைய முன்னேற்றம் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தின் முன்னேற்றம், உங்களுடைய சமூகத்தின் முன்னேற்றம், உங்களுடைய நாட்டின் முன்னேற்றம், ஏன் இந்த உலகின் முன்னேற்றம் என்றே சொல்லலாம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ற அறிஞரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு மிகப்பெரிய அறிஞர், பெரிய ஒரு நோயினால் அவதிப்பட்டு அவர் பேசவே முடியாது. ஒரு கம்ப்யூட்டர் தான் அவருடைய மைண்ட் வேவ்ஸை ரீட் பண்ணி அவர் என்ன உதட்டை அசைக்கிறாரோ, அவர் என்ன நினைக்கிறாரோ, அவருக்கென்று சிறப்பாக தயாரிக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டரின் வழியாகத்தான் அவர் இந்த உலகத்தையே பார்க்க முடியும், உலகத்தையே பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். நமக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. இன்றைக்கு இந்திய நாட்டிலே ஒரு சிறப்பான இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையில் பணியாற்றி 37 வருடங்கள் பணியாற்றினேன். உங்களை போன்ற ஒரு சிறிய ஊரில் இருந்துதான் என்னுடைய வாழ்க்கை பயணம் தொடங்கியது. தேவகோட்டை என்ற நகரில் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்துத்தான் என்னால் ஒரு இயக்குனராக வர முடிந்தது. அத்தகைய ஒரு பொறுப்பை எனக்குள் கொண்டு வர முடியுமேயானால் உங்களை போன்ற இளைஞர்கள் ஏன் பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வர முடியாது என்ற கேள்வியை நீங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏதோ படித்து முடித்தவுடன் நான் ஒரு பிஎட் படித்துவிட்டு ஒரு ஆசிரியராக போகிறேன், அல்லது குரூப் 4 அல்லது குரூப் 3 அல்லது குரூப் 2 எழுதி ஒரு அரசாங்க அதிகாரியாக ஆகப் போகிறேன் என்ற ஒரே பாதையில் பயணிக்காமல் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய திறமைகளின் மேல் மதிப்பு வைத்து, உங்களுடைய ஆற்றலின் மேல் மதிப்பு வைத்து, உலகளாவிய பிரஜைகளாக, உலகளாவிய குடிமகள்களாக நீங்கள் எல்லோரும் உலகெங்கும் பல்கி பரவி நீங்கள் உங்கள் துறைகளில் மிகச்சிறந்த வல்லுநர்களாக ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம்தான் எனக்கு வருகிறது. இப்பொழுது நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான அணுகுமுறை வேண்டும் வாழ்க்கை. டோன்ட் ட்ராட் த பீட்டன் பாத் என்று சொல்லுவார்கள். எல்லோரும் போகக்கூடிய பாதையிலே சென்று அதில் போட்டி போடுவதை விட வித்தியாசமான இடங்களில் வித்தியாசமான அணுகுமுறையுடன் நீங்கள் வாழ்க்கையை அணுக வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த வித்தியாசமான அணுகுமுறை என்பது என்னுடைய வாழ்க்கையில் எப்படி, அல்லது எங்களுடைய நிறுவனத்தினுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்பதை நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், பிஎஸ்எல்வி என்ற ஒரு ராக்கெட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க, கட்டாயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். துருவ செயற்கைக்கோள் வாகனம் என்று சொல்லுவார்கள், பிஎஸ்எல்வி. அந்த துருவ செயற்கைக்கோள் வாகனம் என்பது தென் துருவத்திலிருந்து வட துருவத்திற்கு செல்லக்கூடிய தொலை உணர்வு செயற்கைக்கோள்களை செலுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட வாகனம். ஒரு செயற்கைக்கோள், அந்த செயற்கைக்கோளுக்கு பல்வேறு பரிணாமங்கள் உண்டு, பல்வேறு உபயோகங்கள் உண்டு. ஆனால் இயற்கை வளங்களை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்ட அந்த செயற்கைக்கோளை ஒரு சரியான துருவ வட்டப்பாதையில், துருவ சுற்றுப்பாதையில் செலுத்தக்கூடிய வாகனமாக பிஎஸ்எல்வி என்ற ராக்கெட் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் பிற்காலத்தில் அதே பிஎஸ்எல்வி என்ற வாகனம் நிலவிற்கு சென்றது. அதே பிஎஸ்எல்வி என்ற ராக்கெட்டை
நிலவிற்கு செல்லக்கூடிய செயற்கைக்கோள்களுக்கு பயன்படுத்தினோம். செவ்வாய் கிரகத்திற்கு செல்லக்கூடிய செயற்கைக்கோள்களை எடுத்துக்கொள்ளும் வாகனமாக அதை நாம் பயன்படுத்தினோம். ஒரே டிசைன் தான், ஒரே ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான், ஆனால் பயன்கள் பல்வேறு விதமாக அதன் வடிவை மாற்றி அமைக்கப்பட்டது. அதுதான் முக்கியம். வாழ்க்கையில் நாம் ஒரு துறையில் சார்ந்த படிப்பை நாம் பெற்றுவிட்டால் அந்த படிப்பை எப்படி பல்வேறு விதமான உபயோகங்களுக்காக அந்த கல்வியை நாம் மாற்றி அமைத்து கொண்டு நம்முடைய பாதையையும் பல்வேறு விதமான பாதைகளில் பயணிக்க வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்கக்கூடிய நாளாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். பூமியை சுற்றி வலம் வந்து இயற்கை வளங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்காக தயாரிக்கப்பட்ட PSLV வாகனம் அதே செயற்கைக்கோள் தான், அதே வாகனம்தான். ஆனால் அதனை எடுத்து செல்லும் பாதை வேறு. இங்கிருந்து நிலவிற்கு போகணும். நிலா எவ்வளவு தூரம் தெரியுமா? நிலவு எவ்வளவு தூரம் தெரியுமா? இங்கே இருந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் கிலோமீட்டர் போக வேண்டும். அதற்கும் அதே வாகனம்தான். செவ்வாய் கிரகத்திற்கு போக வேண்டும் அல்லது செவ்வாய் கோளுக்கு போக வேண்டும் என்றால் 63 கோடி கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். அதற்கும் அதே வாகனம்தான் உபயோகப்படுத்தப்பட்டது. ஆனால் பாதை மட்டும் சற்று வித்தியாசமான பாதையை தேர்ந்தெடுத்தோம். இப்படியாக உங்களுடைய கல்வியை நீங்கள் பல்வேறு விதமான பாதைகளுக்கு, வெற்றி பாதைகளுக்கு நீங்கள் பயன்படுத்துவீர்களே ஆனால் நீங்களும் வெற்றி வீரர்கள்தான். வெற்றி பெறும் நாள் மிக தொலைவில் இல்லை என்று நான் உங்களிடத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மாணவர்கள் தயாரிக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளி ஆராய்ச்சித்துறை விண்ணிற்கு எடுத்துச் செல்கிறது. நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தயாரிக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை விண்ணிற்கு எடுத்துச் செல்லக்கூடிய நிறுவனமாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் திகழ்கிறது. வேற எல்லா நாடுகளும் இந்த விண்வெளி ஆய்வு என்பதை பணம் ஈட்டும் ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. அந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் இந்த நாட்டினுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக இந்த விண்வெளி ஆய்வை பயன்படுத்தக்கூடிய ஒரே விண்வெளி நிறுவனம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறை தான் இந்த உலகிலேயே. பணம் என்பது நமக்கு முக்கியம் அல்ல. புதிய தொழில்நுட்பங்கள், மாணவர்களுடைய சிந்தனைகளை தூண்டக்கூடிய அறிவியலை செய்து காண்பிப்பது, இப்படியாக நாங்கள் கற்ற கல்வியை வெவ்வேறு விதமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை எனக்கு நல்கிய என்னுடைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நீங்களும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையுடன் இந்த உலகில் நீங்கள் வலம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் எல்லோரும் இப்பொழுது உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த பொறாமை உண்டு. ஏனென்றால் உங்களுக்கு எனர்ஜி அதிகம், உங்களுடைய கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய வேகம் அதிகம். அதுதான் இன்னைக்குள்ள வித்தியாசம். எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்றால் நீங்கள் அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வேகம் இன்று அதிகரித்திருக்கிறது. சரியாக தேடுவீர்களே ஆனால் நான் 30 வருடங்களாக படித்த கல்வியை நீங்கள் 1 வருடத்தில் கற்றுக்கொள்ளலாம், ஏன் 6 மாதங்களில் கூட கற்றுக்கொள்ளலாம். தொழில்நுட்ப வளர்ச்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வேகமான கல்வி, அருமையான கல்வி, அதிகமான வாய்ப்புகள், உலகளாவிய வாய்ப்புகள், இதுதான் நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த இடத்துல தான் இல்லை பக்கத்து ஊரில் தான் நான் ஆசிரியராக வேலை பார்க்க போகிறேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கை. இந்த கல்லூரி முடித்தவுடன் ஒரு திருமணம் செய்து கொண்டு அருகில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக போக வேண்டும் அல்லது ஒரு கல்வி நிலையத்தில் ஆசிரியராக போக வேண்டும் என்ற ஒரு பாதையை மட்டும் நீங்கள் முடிவு செய்து கொள்ளாமல் உலகளாவிய குடிமக்களாக உலகமெங்கும் பல்வி பரவி உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
நீங்க ஒரு முக்கியமான இந்த உலகத்தினுடைய சரித்திரத்திலேயே அல்லது பிரபஞ்சத்தினுடைய சரித்திரத்திலேயே ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அல்லது இந்த உலகினுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முடிவெடுக்கக்கூடிய தலைமுறையாக நான் உங்களை பார்க்கிறேன். எங்கள் தலைமுறை என்பது வேறு. அறிவியலை சரியாக பயன்படுத்தினோமா அல்லது இன்னும் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு ஐயம் கூட எனக்கெல்லாம் உண்டு. அறிவியலை நாம் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அல்லது லக்ஸூரியஸ் லிவிங் என்று சொல்வார்கள், ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்காக அறிவியலை தவறாக பயன்படுத்தி விட்டோமோ என்ற ஒரு ஐயம் கூட நம்முடைய மனதில் எழுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இயற்கையை சீர்குலைத்து இருக்கிறோம், நம்முடைய சுற்றுச்சூழலை சீர்குலைத்து இருக்கிறோம். சுற்றுச்சூழலில் ஒரு பெரிய சீர்கேடு நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாத மனிதர்களாகவே நாம் இருந்திருக்கிறோம். என்னுடைய தலைமுறை அல்லது அதற்கு முன்பாக 2-3 தலைமுறைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைத்த அதே நேரத்தில் இயற்கையை நாம் சீர்கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு எண்ணமில்லாத தலைமுறையாக நாங்கள் இருந்து விட்டோம். ஆனால் அதை மாற்றக்கூடிய வாய்ப்புள்ள தலைமுறையாக உங்களைத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது நம்முடைய வளர்ச்சிக்கு நாம் கொடுத்த விலை என்ன என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டிருக்கிறோம். வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்த பொழுது இந்த வளர்ச்சியினுடைய விலை என்ன என்பதை புரிந்து கொள்ளாத தலைமுறையாக நாங்கள் இருந்து விட்டிருக்கிறோம். ஆனால் சொல்லுவார்கள், தமிழில் சொல்லுவார்கள், கண்ணை விற்றுவிட்டு ஓவியம் வாங்கி என்ன பயன்? சுற்றுச்சூழலை சீர்கேடு செய்துவிட்டு நம்முடைய தலைமுறைகள் அடுத்த தலைமுறைகள் வாழ்வதற்கு தகுதியில்லாத இடமாக இந்த இடத்தை மாற்றிவிட்டு நாம் என்ன கல்வி கற்றாலும் ஒரு பயனும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தலைமுறையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். மதிப்பிற்குரிய திரு கலாம் ஐயாவுடன் பணியாற்றி இருக்கிறேன். அவரில் நேரில் சென்று அவருடன் இந்த அக்னி மிஷன் என்ற அக்னி என்ற ஏவுகணையை வடிவமைத்த காலகட்டத்தில் அவருடன் பணியாற்றி இருக்கிறேன். அவர்கிட்ட இருந்து தான் நான் என்னுடைய வாழ்வின் என்ன நான் செய்ய வேண்டும் என்பதை நான் அவரிடம்தான் கற்றுக்கொண்டேன். நீங்கள் இந்த பேராசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் நான் கல்வியெல்லாம் முடித்தவுடன் திரு கலாம் ஐயா அவர்களை நேரில் சந்தித்து அவர்களுடன் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அத்தகைய மனிதர்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு. அதே போல இந்த விஞ்ஞானம் என்பது கூட நாம் we are standing on the shoulders of giants என்று சொல்வார்கள். நாம் நம்முடைய முன்னோர்களின் தோள்களில் ஏறி சவாரி செய்யக்கூடியவர்கள். அரிஸ்டாட்டில், நியூட்டன், கலீலியோ, கெப்லர், ஏன் ஐன்ஸ்டீன் என்று அவர்கள் காண்பித்த பாதை ஒவ்வொருவரும் மற்றவருடைய கருத்துகளில் வேறுபட்டிருந்தாலும் இந்த உலகை முன்னேற்றக்கூடிய பல்வேறு அறிவியல் கருத்துக்களை ஒன்றிலிருந்து ஒன்று மேம்பட்டதாக சொன்னவர்கள் இந்த விஞ்ஞானிகள், நான் குறிப்பிட்ட விஞ்ஞானிகள். இதற்கு முன்னால் என்ன நடந்தது என்பது முக்கியமல்ல. இனிமேல் இந்த இடத்திலிருந்து இந்த உலகத்தை எந்த பார்வையில் பார்க்க போகிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நாள், நல்ல நாள். உங்களுடன் இந்த நாளை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. உங்களை நட்சத்திரங்களாக ஜொலிக்கக்கூடிய நாட்கள் வெகு தூரம் இல்லை. நீங்கள்தான் நாளைய உலகின் நட்சத்திரங்கள், கதாநாயகர்கள், கதாநாயகிகள். நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக, ஒளிமிக்க வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த பேராசிரியர்கள் சார்பிலும் ஐயா ராஜபிரதாபன் அவர்களுடைய சார்பிலும் இந்த கல்லூரியினுடைய இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லோரும் அதைத்தான் விரும்புகிறாங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா வரணும், நல்ல வாழ்க்கையை பெற வேண்டும், இந்த நாட்டை போற்றக்கூடிய வாழ்க்கையை பெற வேண்டும், இந்த சமுதாயத்தை முன்னேற்றக்கூடிய வாழ்க்கையை பெற வேண்டும் என்று இந்த நாளில் நான் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்னும் சிறந்த அறிவியல் செய்திகளை உங்களுக்கெல்லாம் தரலாம் என்று இருக்கிறேன். ஆனாலும் கூட நீங்கள் பட்டங்களை வாங்கி கொண்டு வேகமாக வீட்டிற்கு சென்று அதை கொண்டாடக்கூடிய நாள் இந்த நாள். அதற்கு குறுக்காக நான் இருக்க விரும்பவில்லை. உங்கள் வாழ்வில் வளம் பெற வேண்டும், உங்கள் பெற்றோர் போற்றும் குழந்தைகளாக நீங்கள் இருக்க வேண்டியும் இந்த நாளில்
எனக்கு தோன்றுவது எல்லாம் ஈன்ற பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்று பெற்றோர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். தான் பெற்ற குழந்தைகள் அறிவில் சிறந்தவர்களாக ஒரு பட்டம் வாங்கக்கூடிய குழந்தைகளாக இன்று வளர்ந்திருக்கின்றன என்று அவர்கள் கண்களில் ஆனந்த கண்ணீருடன் அமர்ந்திருக்கிறார்கள். அத்தகைய பெற்றோர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, sir, for instilling great thoughts towards the young graduates. Now I request our principal, sir, to invite our honorable chief guest to present the degrees to the candidates. Presentations of the candidate. Now I request our chief guest, respected Ingersal Seladurai, scientist ISRO, Bangalore, to present the degrees to the candidate along with me. May I request Professor V. Balasubramaniam, Head of the Department of English, to read out the names of candidates who have the dice to receive their degrees. Honorable Chief Guest, I present you the candidate of the Department of English in person who have been certified by the examiner to be today the qualified receive the degree of Tiruvallur University. P. Jayakodi. அங்க போய் கொடுமா ஓபன் பண்ணுமா எஸ் மணிமேகலை. ஆர் ராஜபிரகதீஸ்வரி. அப்படியே அப்படியே போகுமா? எஸ் ரமணா. எஸ் ரேணுகா. ஏ ஷீலா. ஏ காயத்ரி. வர சொல்லுங்க.
V. Gayatri. G. Jagadish. S. Kanimari. P. Kaviyarasi. P. Kausalya. அப்ளாஸ் பண்ணுங்க. M. Mangayarasi. கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்களா. S. Nigalya. T. Prithiba. P. Prithiba. கிளாப் பண்ணுங்க. Graduates, to boost up our. P. Ranjita. கண்டினியூஸா கிளாப் பண்ணுங்கம்மா எல்லாருமே. கொஞ்சம் S. Ranjita. J. Sasikala. C. Sharmila. கிளாப் பண்ணுங்களா. P. Sivaranjani. To boost up our graduates, please. S. Sudha. All of us to clap. P. Sweda. T. Tamilchelvi. S. Varsha. Applause. K. Vidya. Thank you. Thank you, sir. Next. எல்லாருமே போட்டோ பாருங்கப்பாங்க டிகிரி ரிசீவ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் மே ஐ ரெக்வெஸ்ட் டாக்டர் ஏ சரவணன், head of the Department of Commerce, to read out the names of candidates go up the dais to receive their degrees. Honorable Chief Guest, I present to the candidate of the Department of Commerce in person who have been certified by the examiner to be duly qualified, receive the degree of Thiruvalluvar University, Vellore. Agila M. Applause pa. Ilavarasan R. டிகிரி ரிசீவ் பண்ணும்போது போட்டோ கரெக்டா பாருங்க. Hamid Riaz N. அப்ளாஸ் பா, அப்ளாஸ். Manivannan M. G. Nallasuria. இங்கிலீஷ் பண்ணு, கிளாப் பண்ணு. P. Anand. S. Anandan. P. Anita.
Apache Prabhu, Arul Jodi, R. Kausalya, Clap everyone, ma'am. C. Hariharan, Do cherish your... C. Hariharan, D. Aishwarya, S. Kalaivani, V. Manimoli, M. Mano, K. Meghala, R. Rajkumar, R. Rajkumar, S. Sandhya, R. Saraswati, R. Vallarasu, E. Veerapandiyan, Please S. Vetrivel, cheer up your friends. P. Viknesh Kumar. Thanking you. Thank you, sir. Degree certificate receive பண்ண பிறகு அவங்கவங்க நேம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? Thank you, sir. May I request Professor Mr. M.P. Suresh, Head of the Department of BBA, to read out the names of the candidates to go up the dais to receive their degrees. Honorable Chief Guest, I present you to the candidates of the examiner, Department of Business Administration, in person who have been certified by the examiners to be duly qualified at the receipt of the degree of Tiruvallur University, Vellore. S. Deeba, Keep silent, graduates. Please be keep silent. Cheer up your friends, guys. A. Cheer up. Sigamani, A. Geeta Prasanna, R. Kalimuthu, Do clap everyone, M. ma'am. Kanimoli, Clap everyone. A. Kansiram,
V. Lakshmi, R. Mageshwari, M. Mariammal, A. Martin Yesuraj, S. Muthulachmi, A. Nitya, K. Roja, P. Rutia, R. Sadish Kumar, V. Sivanesan, and M. Vikram. Thank you. Thank you, sir. May I request Professor Ms. Suganya, Head of the Department of BCA, to read out the names of the candidates to go up the dais to receive their degrees. Honorable Chief Guest, I present to you the candidates of the Department of Computer Applications in a person who have been certified by the examiners to be duly qualified to receive the degree to Tiruvallur University, Vellore. Thank you. Name of the candidate. Prakash K. Selvakumar R. A. Ambiga. Aruna. Aruna. K. Kauri. Ayyappan. Jayamani. Kalaiselvi. சொல்லிட்டேன். மதன் ராஜா, மயில் ராகவன், பிரவீனா, பிரியா, பிரியதர்ஷினி, ராஜராஜஸ்ரீ, சந்தியா, சுசி, ராஜேஷ் குமார், ராஜதுரை. Thank you. Thank you, ma'am. Next, may I request Mr. K. Kanagarasu, Head of Department of Chemistry, to read out the names of candidates go up the dais to receive degrees.
Honorable Chief Guest, I present to you a candidate of the Department of Chemistry. I present certified by the examiner to be duly qualified to receive the degree of Tiruvallur University, Vellore. Anita A. All of you please keep silent inside the auditorium. Please be listen and appreciate the students by clap. Aral Selvi A. Maheshwari P. Madhivadani R. Be silent. Ramya R. Please clap பண்ணுங்க, applause பண்ணுங்க. Sandhya S. Applause. Sandham Selvi G. Seventy S. Bhagiraj K. Discipline committee பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க சார். clap பண்ணுங்க. R. Kanimali. Kavita T. Pandiyamal K. Selumani S. Anu R. Divi Bharati P. சவுண்டா clap பண்ணுங்க. Kanji R. Abhiraman B. Amsavalli A. Annai Teresa P. Aswin M. Jayabharati T. Jeevadas C. Kalersi E. Kirti S. Mahalakshmi E. Sheila S. Soundarya S. Susma M. Thank you. Thank you, sir. Next, may I request Ms. K. Kasturi, Head of Department of Computer Science, to read out the names of candidates go up the dice to receive their degrees. Honorable Chief Guest, I present to you the candidate of the Department of Computer Science in person who have been certified by the examiners to be duly qualified to receive the degree of Tiruvallur University, Vellore. Name of the graduates: Arun Pandi A.
Saranya P. Kadiravan M. Lingam S. Selvakumar P. Abhi A. Aditya J. Anbarasi P. Alageshwari M. Dhanalakshmi K. Dinesh Babu R. Durga Devi S. Kalaivani P. Kartiga S. Kartik Devi S. Kausalya K. Mageshwari M. Niveta M. Prema P. Satya D. Subita S. Sudarvili S. Dharaniraj T. Thank you. Thank you, ma'am. Next, may I request Professor Mrs. G. Vidya, Head of the Department of Mathematics, to read out the names of candidates who of the dice to receive their degrees. Honorable Chief Guest, I present to you the candidates of the Department of Mathematics in person who have been certified by the examiners to be duly qualified to receive the degree of Thiruvalluvar University, Vellore. Name of the graduates: Surya T. Priya M. Anushya S. Aravindraj K. Arunraj A. Hari Krishnan S. Kannadasan P. Karthikeyan A. Parimala A. Bavitra R.
Pushpa S. இருமா சகுந்தலா பி. உஷாராணி ஆர். Vaishnavi V. Thank you to all. Thank you, ma'am. Next, may I request Miss P. Sridevi, Head of the Department of Physics, to read up the names of candidates who of the dice to receive their degrees. Honorable Chief Guest, I present to you the candidates of the Department of Physics in person who have been certified by the examiners to be duly qualified to receive the degree of Tiruvallur University, Vellore. Name of the graduates: K. Jayachitra, M. Mahadevi, E. Sugandhi, C. Bharati, P. Satya, P. Vasugi, P. Sandhya, M. Surya, G. Venkatesan, M. Vijita, S. Sivabala, S. Alamelu, S. Amala, N. Anjalam, K. Aarti, S. Aruna, G. Gunapriya, K. Kartika, R. Kavya, R. Kodiyarasi, K. Lakshmi, P. Maladi, V. Praveena, R. Rajadurai, V. Roslyn,
எஸ் சிவரஞ்சனி. எஸ் சௌந்தர்யா. எஸ் சுபலக்ஷ்மி. எஸ் சுஜா. கே வீரச்சந்திரன். Thank you to all. உடச்சிடாதீங்க. அமௌண்ட் எல்லாம் எடுத்து பத்திரமா. Thank you, ma'am. Next, may I call on Controller of Examinations, Professor M.P. Suresh, Head of the Department of BBA, to lead their fellow graduates in reciting the graduation pledge. Stand up everyone to take the pledge. Now only graduates. கை முன்னாடி சொல்லுங்க. சார் we shall in thought, word and deed ever endeavor to be honest in the discharge of our duties in our profession, and shall uphold the dignity and integrity of our profession and the honor of Tiruvallur University. We shall uphold and advance social order and the well-being of our fellow members, and shall devote all our energy to promote unity, integrity, and the secular ideal of our country. Thank you. Thank you, sir. Please be seated. May I call upon our principal, sir, to bless the graduates and dissolving the graduation ceremony. Blessing the graduates and dissolving the graduation ceremony. Dear graduates of Sri Arumugam Arts and Science College, I congratulate you on this happy occasion and thank you for being with us for the past few years. I appeal to you to share with others what you have acquired here. Let your light shine through your hard work, integrity, love and concern for others. I wish you success and happiness in your life. Now I dissolve this graduation ceremony. Thank you, one and all. Thank you, sir. We all like the tradition and national anthem is important. Let's all stand for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा
शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे